ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் மகனதில் என்னெல்லாம் நடந்துச்சு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். இன்றைக்கும் வந்து நம்ம எக்ஸைட் ஆகிற மாதிரி பெருசாக எதுவும் நடக்கலை. ராகினி வந்து காவேரியோட ஃபோன் வந்து டைனிங் டேபிளில் இருக்கிறத பார்க்குறாங்க. நேற்றுலாம் பார்த்தா ஃபோனை கையிலே வச்சு சுற்றிட்டு இருந்தா, இப்போ என்னென்னா அங்கங்கே வச்சுட்டு போயிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துனோன்றாங்க. விஜயோட மிஸ்டு கால் இருக்கிறத பார்த்து இவன் ஃபோன் பண்ணது இவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரி எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி வச்சுறாங்க. திருப்பி காவேரி வந்து ரிலாக்ஸாக வந்து பார்க்குறாங்க. என்னடா அது ஃபோன் ஏதாவது வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்செட் ஆகிறாங்க. எப்போ மாதிரி ராகினி வந்து காவேரி வந்து வெறுப்பேற்றுறாங்க. அடுத்த சீனில் குமரன் வராரு. இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக குமரன் தான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. குமரன் வந்து கங்கா கிட்டே சொல்கிறாரு, நைட்லாம் நான் வந்து விஜய் கூட ஸ்டே பண்ணிட்டேன், நிவினையும் கூட்டிகிட்டு போனேன். நிவின் வந்து போனவனே டென்ஷன் ஆகிட்டா. இதெல்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்சும் வந்து அவர் எதுவுமே காட்டிக்கல. விஜய் ரொம்ப நல்லவர், எப்படா வந்து வீட்டுக்கு வரலாம் காவேரியை பார்க்கலாம் தான் இருக்கார். அவர் காவேரி மேலே ரொம்ப பாசமாக இருக்கார். நம்ம அதெல்லாம் நினச்சி கவலைப்பட வேணாங்க. கங்கா அத்தைக்கிட்டேயும் நிம்மதியாக இருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதாமாவும் பாட்டியும் வெளில வராங்க. என்ன தம்பி விஜய் வந்துட்டாருங்கிற மாதிரி கங்கா சொன்னால் நீங்கள் எங்கேயோ தங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தை நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, ஹாஸ்பிட்டலில் தான் வரேன். விஜய் வந்து அந்த பொண்ணு ஒரு குழந்த மாதிரி தான் பார்த்துக்கிறாரு. மற்றபடி அவர் காவேரியை தான் வந்து மனசில் வச்சுருக்காரு. அந்த பொண்ணுக்கு நம்மளால் இப்படி ஒன்று நடந்துருச்சு, அவளை சீக்கிரமாக சரி பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்கே தவிர நம்ம காவேரி அவர் கைவிட மாட்டார். நம்மளாம் இப்படி அவரை பற்றி தப்பாக நினைக்கிறோம் தெரிஞ்சாலே அவர் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. பாட்டி இருந்துட்டு இப்படியெல்லாம் நினைக்கிறவரும் அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம்ல, இவரே அங்கேருந்து பார்த்துக்கணுமான்னு பாட்டி கேட்கவும், பாட்டி இப்படிலாம் அவர் எதுக்கு பேசுகிறாத, அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். எப்படா அவர்கிட்ட போய் இப்படிலாம் நம்ம கேட்க போகிறோமா, நான் உங்ககிட்ட தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சாதா மாட்ட குமரன், அத்தை நீங்கள் இனிமேல் காவேரி பற்றி கவலைப்படாதீங்க, விஜய் வந்து ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. குமரன் வந்து கங்கா கிட்ட நேற்றுலாம் வந்து அத்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களே, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும். எப்போ மாதிரி கங்கா வந்து நக்கலாக பதில் சொல்கிறாங்க. இதுக்கு நான் வந்து அத்தைக்கிட்டே கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. விஜய் என்னமோ நினச்சா, அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, நிவின் வந்து அவர்கிட்ட அப்படி மூஞ்ச காட்டும் போது கூட அவர் வந்து ரொம்ப ஜெனிலாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லவும், நீங்கள் வர வர நீங்கள் பேசுகிற சாயலில் விஜயோட மாடலேஷன் தெரியுது, இதுதான் அவர் கூட நீங்கள் வாக்கிங் போய் கற்றுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்கும். சகலைங்களெல்லாம் பார்த்து பொறாமப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிடுச்சு. ஆனால் சீக்கிரமாக நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி விகாவை வந்து பார்க்க வைங்க டைரக்டர் சார், அதை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு பார்க்க ரொம்ப போரிங்காக இருக்குது. வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணலாம். டாடா பாய்.